اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. عن سهل بن أبي حثمة عن رابع بن خديج أنهما قال خرج عبد الله بن سهل بن زيد ومحيصة ابن مسعود بن زيد حتى إذا كان بخيبر تفرقا في بعض ما هنالك ثم إذا محيصة يجد عبد الله بن سهل إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்கள் பெரியவர்கள், இன்று நாம் பார்க்கக்கூடியது அல் கசாமா, கசாமத் என்று சொல்லக்கூடியது. இதுவும் சத்தியத்தை சம்பந்தப்பட்ட பாடம்தான். இந்த பாடத்தில் விவரிக்கக்கூடியது சத்தியங்கள், இரண்டு விதத்தில் சத்தியங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி பேசக்கூடியதுதான். மொத்தத்துக்கு ஒன்று சிவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இரண்டாவது கிரிமினல் சம்பந்தப்பட்டது. குற்றங்கள் என்பது இரண்டு வகை, இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். எல்லா நாடுகளிலும் இந்த இரண்டை தான் பிரிப்பார்கள். சிவில் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் இருக்கும், கிரிமினல் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் இருக்கும். இதுக்கு முன்னால் நாம் பார்த்த சத்தியங்கள் எல்லாம் சிவில் சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்கு நிர்ணயிப்பதற்காக வேண்டி உள்ள சத்தியங்கள் தான், எப்படி செய்யணும் கொள்ளணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இனி கிரிமினல் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் ஒன்று நடக்குது, அது தொடர்பாக என்ன செய்வது, எப்படி முடிவெடுக்கிறது என்பதை பற்றி தான் இந்த வரக்கூடிய நபிமொழிகள் எல்லாம் நம்மளுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஏன்னா இஸ்லாமுடைய விதிமுறைகளில் குற்றவியல் சட்டங்கள் பார்த்தோம்னா இரண்டு நோக்கத்திற்காக வேண்டி அதனுடைய அடிப்படைகளை வைத்துதான் வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஒன்று, குற்றத்தால் பாதிக்கப்பட்டோர் நிவாரணம் பெற வேண்டும். ஒரு தவறு நடந்திருக்கு, அந்த தவறினால் ஏற்பட்டதுடைய விளைவை அது அவனுக்கு ஒரு நிவாரணமாக எதிரணிகளுக்கு அமைய வேண்டும். இரண்டாவது, மற்றவர்களுக்கு பாடம் கற்பிக்கக்கூடியதாக இருக்கணும். இனிமேல் இந்த தப்புகள் செய்தால் நமக்கு இந்த தண்டனை உண்டாகும் அப்படின்னு கூடிய ஒன்று இருக்கணும். இஸ்லாம் கூறும் தண்டனைகள் மிகவும் மோசமான ஒன்று என்பதாக சொல்லிட்டு மிகப்பெரிய தண்டனை என்னங்க, இருக்கிறதான கொலை செஞ்ச கத்தல் தான் மரண தண்டனை எப்படிங்க, கையை வெட்டுறாங்களே இப்படி சொல்லி விமர்சிக்கிறாங்க. திருப்பினா கையை வெட்டணும் எப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் பெரிய ஒரு தண்டனை இல்லையா என்பது என்று பார்த்தால் இஸ்லாம் சில விஷயங்களுக்குத்தான் இந்த கடுமையான தண்டனைகளை சொல்கின்றார்கள். ஒன்று, கொலை செய்கின்றான் ஒரு மனிதன், கொலைக்காக இந்த விதமான 7 விதமான குற்றங்களுக்கு மட்டும்தான் இஸ்லாமுடைய தண்டனை கடுமையான தண்டனையாக இருக்கு. இதற்காக வேண்டிதான் இந்த காரணங்களைத்தான் விவரிக்கக்கூடியதாக இருக்கு. மற்ற எத்தனையோ குற்றங்களுக்கு அவை நடந்த சூழ்நிலை, இடம், காலம், இனியும் அவன் திருந்தவே மாட்டான், திருந்தவே இல்லை, இரண்டாவது முறையும் அவன் தண்டிக்கப்பட்டு திருந்தவில்லை என்றால் சமூகத்தில் மற்ற அவனுடைய உறுப்புகள் கெட்டுப் போகின்றதை அகற்றி விடுவது போன்று, ஒரு மனிதனுக்கு ஒரு உடம்புல வந்து உறுப்புகள் இருக்கு, சுவர்களுக்கு அந்த எலும்புல வந்து குறைவடைச்சு அப்படின்னா அது ஒரு பகுதியை அழுகக்கூடியதாக அப்ப என்ன செய்வாங்க, அந்த பகுதியை எடுத்துதான் தீரணும் அப்படின்னாங்க. ஒரு நாள் எடுக்கணும் அல்லது ஒரு கை குற்றமாக இருந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கான், திருந்தவே மாட்டேங்கிறான்னா அப்பதான் அவனுக்கு
என்ன சொன்ன மரண தண்டனையே அவனுக்கு தண்டனையாக கொடுத்து விடலாம் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்களாக இருக்குது. அதனுடைய விஷயம் இந்த அல் கசமத் என்று சொல்லக்கூடியது. கசம் என்று சொன்னாலே இது சொல்லக்கூடியது. இந்த ஒரு இடத்தில் கொலை நடந்து விட்டது. எந்த கசமு இது? எந்த சத்தியம்? ஒரு இடத்துல கொலை நடந்துருச்சு. நடந்த வேறு நபர்கள் இருக்கின்றார்கள், நிரூபிக்கப்பட முடியல. இப்ப என்ன செய்யறது? சத்தியங்கள் சொல்ல சொல்லி வாங்கி கொடுக்கூடியது. இப்ப இந்த சத்தியங்கள் வாங்கக்கூடிய விஷயங்களிலேயே 3 விதமான விஷயங்களே இவர்கள் குறிப்பிடுறாங்க. அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய பாடங்களில் அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது. எந்தெந்த விதமான சத்தியங்கள் என்ன இந்த விஷயங்களை பார்ப்போம். கஸ்மாவுடைய சத்தியங்கள் இந்த இடங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி ஸஹீஹ் இப்னு அபீ ஹஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் மற்றும் ரபியா இப்னு கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க இவங்க 2 பேர் அப்துல்லாஹ் இப்னு ஸஹீஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் முஹய்யிஸா இப்னு மஸ்ஊத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மதீனாவில் இருந்து புறப்பட்டு கைபர் சென்று அடைந்தார்கள். கைபருக்கு சென்ற உடனே அங்கு ஒரு இடத்தில் தனித்தனியாக இவங்க இணைந்தாங்க. போய்கிட்டு தனித்தனியா அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சு போன இடத்துல என்ன செய்யறாங்க? அப்துல்லாஹ் இப்னு ஸஹீஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு இடத்துல கொல்லப்பட்டு கிடக்குறாங்க. அவங்களை கொன்றாங்க, யாருன்னே தெரியல. இப்ப இந்த கொலை நடைபெற்றதா பார்த்துட்டு ஒண்ணு அவரை எடுத்துக்கொண்டு அடக்கம் செஞ்சுறாங்க. பின்னர் அவரும் அவருடைய சகோதரர் ஹவீஸா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் கொல்லப்பட்டவரின் சகோதரர் அப்துல் ரஹ்மான் இப்னு ஸஹீஹ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாம் பாக்கி 3 பேர் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அப்துல் ரஹ்மான் இப்னு ஸஹீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயசுல ரொம்ப சின்னவங்களாக வேற இருந்தாங்க. இவங்க சகோதரர்கள் கொல்லப்பட்டுட்டாங்க, ஆனா இவங்க வயசுல சின்னவங்க. இப்ப போய் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யார சொல்லா இப்படி கொல்லப்பட்டிருக்கு, இப்படி இவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவரு அப்துல் ரஹ்மான் ஸஹீஹ் ரலியல்லாஹு அன்ஹு முந்தியில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை உடனே ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இருப்பா கொஞ்சம் பொறுப்பா, நீ சின்ன பிள்ளை, வயசானவங்க இருக்காங்க, அவங்க சொல்லட்டும். எப்படியாக ஒரு சபையில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் 3 நபர்கள் வருகின்றார்கள் என்றால் ஒரு நபருடைய உயிர் பறிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்தில் பதட்டமான சூழ்நிலையில் கூட இனவர்த்தங்கள் அந்த இடத்துல பேசினா வேகமாக பேசினோம், ஒரு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்திடக்கூடாது, சமூகத்திற்கு மத்தியில் கலவரத்தை பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிடக்கூடாது. இது அத்தனை விதமான விஷயங்கள் இருக்கு. அப்ப நீங்க பேசாம இருப்பா அப்படின்ட்டு இவங்களை முதியவர்கள் கேட்கிறாங்க. 2 என்னங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்றாங்க, இதுவரை கொல்லப்பட்டுருச்சு, யார சொல்லலாம், இவர்கள் கொண்டு விட்டார்கள். நாங்க போன கைவருடைய போற இடத்துல போகக்கூடிய சமயத்துல இடங்கள் பிரிந்து ஒவ்வொரு நபர்களும் 2 நபர்களும் வெவ்வேறு பக்கமாக பிரிந்து சென்றாங்க. பிரிந்து சென்று பார்க்கும்பொழுது கடைசியாக இவர் கொண்டுட்டாங்க, யார சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹி கேட்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஸஹீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்தாங்க. தெரிவிச்சனே அவங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஸஹீஹ் இந்த மனிதர் தான் கொலை செய்தார் என உங்களில் 5 பேர்கள் சத்தியம் செய்ய முடியுமா? 5 பேர்கள் நீங்க சத்தியம் செய்யுங்க அப்படின்னாங்க. இப்ப இவங்க பார்த்தாங்க, 5 பேர் எங்க இருக்கிறாங்க சத்தியம் பண்றது கொண்டு இல்லையா சொல்லலாம்னு. சரி, அப்படி இல்லைன்னா உங்கள் கொலையாளிகளிடம் இருந்து இழப்பீடு பெறும் உரிமையை எடுத்துக் கொள்கிறீர்களா என்று ரசூலுல்லாஹி கேட்கிறாங்க. 2வது, யார் கொலை செஞ்சாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து நீங்க உரிமையை பெற்றுக்கொள்ள நீங்க விரும்புகிறீங்களா அப்படின்னு. ஏன் அப்படி அந்த வார்த்தைகள் கேட்டாங்கன்னா, அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டு எந்த இடங்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறதோ அந்த இடத்தில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் யூதர்கள் இருக்கக்கூடிய இடங்கள், முழுமையாக யூதர்கள் இருக்காங்க. இப்ப ரசூலுல்லாஹி கேட்கிறாங்க, அந்த யூதர்கள் பத்தியா அவங்க 5 பேர் நாங்க கொலை செய்யல, அந்த ஊருக்காரங்க என்ன சொல்றாங்க, நாங்க கொலை செய்யல அப்படின்னு இவங்க சத்தியம் பண்ணணும். அப்ப இவங்க சொல்றாங்க, யார சொல்லுவா அவங்க
சத்தியத்துடைய இதுகள் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி சத்தியம் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க சத்தியம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது உண்மையான சத்தியமாக இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே அப்ப என்ன செய்யலாம்? சரி, இதற்காக வேண்டிய தீர்வு இரண்டு சமுதாயத்திற்கு மத்தியில் வரக்கூடிய சமயத்தில் முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும், ஒருவரின் கொலையின் மூலியமாக ஏற்பட்டுவிடும் எனக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது ரசூலுல்லாஹ் நிதானமாக இருந்தாங்க. நீங்க விட்டீங்க, அவர்களுக்காக வேண்டி அப்துல்லா இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கொலைக்கான உயிரிழந்தார்களே, இந்த உயிரிழப்பிற்குரிய தொகையை வழங்கினார்கள் ரசூலுல்லாஹ். இவர்களுக்காக வேண்டி இழப்பீடை நான் வழங்கினேன், கொடுக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த இடத்தில் கஸ்முடைய சத்தியத்தின் பிரகாரம் பார்க்கும் பொழுது யார் கொலை செய்யப்பட்டார்கள் என்று எது நாம் சொல்கின்றோமோ அவர்கள் சத்தியம் செய்ய வேண்டும். அவர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக மற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அதற்குரிய சூழ்நிலைகள் என்ன என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் அவர்கள் உண்மையில் சத்தியத்தை உண்மையான சத்தியமாக செய்வார்கள் என்றால் நம்பிக்கை இல்லை. அப்பொழுது அவர்களுக்குரியதை அங்கே மறைமுகமா யாருமே தெரியல, பிரச்சனை ஏற்படுத்திடக்கூடாது, பல்வேறு சூழ்நிலைகள் கருத்தில் கொண்டு அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் பைத்துல் மால்ல இருந்து பொது நிவாரணத்திலிருந்து அரசுடைய நிதியில் இருந்து எடுத்துக் கொடுத்து அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுகின்றார்கள் என்பதுதான் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு கிடைக்கின்றது. இரண்டு சமுதாயத்திற்கு மத்தியில் பிரச்சனை வரும் பொழுது அதை விட்டுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிட வேண்டும் என்பதைத்தான் வார்த்தக்கூடியதாக இருக்கிறது. பாக்கி இரண்டு சத்தியங்கள் எங்கொன்று என்பதை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய பாடங்களில் பார்க்கலாம். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை இணைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. امين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.